அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். விடாமுயற்சியே வெற்றியை விருட்சமாக்கும். வெற்றி என்பது விடாமுயற்சியில் அடங்கியிருக்கிறது. முயற்சி என்பது வெற்றியின் முதல் படி, விடாமுயற்சி கடைசி படி. பலர் முயற்சி எனும் முதல் படியிலேயே வெற்றி வேண்டும் என நினைக்கிறாங்க. பாதிப்படி ஏறியவர்கள் மனம் சோர்வடைகிறார்கள். மீதிப்படி ஏறுகிறவர் மட்டுமே வெற்றிப்படியை தொடுகிறார். இதை உணர்த்தும் ஒரு கதையை வாங்க தெரிஞ்சுக்கலாம். இரு நண்பர்கள் பழனி பாத யாத்திரையாக சென்று முருகனை கும்பிட திட்டமிட்டனர். முதலாம் அவர் தனக்கு பழனி செல்ல 3 நாட்கள் போதும் என்றார். இரண்டாம் அவரோ 5 நாட்கள் அவருக்கு ஆகும் என்றார். முடிவில் இருவரும் சேர்ந்து 3 நாட்களிலேயே முருகனை தரிசித்து வந்துவிட்டனர். இரண்டாம் அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் நண்பரிடம் 3 நாட்களில் எப்படி இது முடிந்தது என கேட்க, அவர் மந்திரம் எதுவும் இல்லை, இலக்கு ஒன்றுதான், ஆனால் மனம்தான் வேறு. நான் என் திட்டத்தின்படி உங்களை நடத்தினேன். என் மனம் 3 நாட்களில் முடியும் என திட்டமிட்டது. உங்கள் மனது 5 நாட்கள் என்றது. நான் என் திட்டத்திற்கு உங்களை அனுசரித்து நடக்கச் செய்தேன், அவ்வளவுதான் என்றார். நினைப்பதே செயலாகும். முதல் நண்பர் திட்டமிட்டதில் பின்வாங்கவில்லை. தன் எண்ணத்தின்படி தன் நண்பரையும் நடக்க வைத்தார். 3 நாட்களில் முடியும் என்பதை அழுத்தமாக வலியுறுத்தினார். தூண்டுதல் நாட்களை குறைத்தது. தூண்டுதல் வெற்றியின் தூரத்தை குறைக்கும். எதிரலைகள் அற்ற கடலில் படகை செலுத்தி வெற்றி பெறுபவர்களின் வெற்றி பேசப்படாது. அலையை எதிர்த்து நீந்துபவன்தான் வெற்றி பெற்று கரையேறுகிறான். அவர் வீடு ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ளது. அவர் வீட்டில் தொலைபேசி இல்லை. ஒருவர் சொல்கிறார், கஷ்டப்பட்டு வீட்டை தேடி ஒரு வழியாக கண்டுபிடித்தால் அங்கு பெரிய பூட்டு தொங்குகிறது. அந்த வீட்டை கடந்து சற்று தொலைவில் இன்னொரு வீடு. வந்தவர் யோசிக்கிறார். வந்தவர் அந்த வீட்டில் பூட்டு பற்றி விசாரிக்காமல் கூச்சம் தடுக்க திரும்ப நடை கட்டுகிறார். அவர் வந்த நோக்கம் செயல் முடியவில்லை. அவர் சென்ற 10 நிமிடத்திற்குள் பிறகு எந்த வீட்டில் அவர் விசாரிக்க விரும்பினாரோ அந்த வீட்டில் அரட்டை அடித்துவிட்டு அவர் தேடிய நண்பர் சாவியுடன் வீடு திரும்புகிறார். சிலர் இப்படித்தான் நடந்து கொள்கிறாங்க. வந்தவர் அந்த வீட்டில் சென்று விசாரித்து இருந்தால்தான் காண வந்த நண்பரையே சந்தித்திருக்கலாம். இப்படி ஆழ்ந்த நோக்கம் இல்லாத செயல் தோல்வியை தழுவும். வெற்றிக்கு உழைப்பு, நம்பிக்கை முக்கியம். ஆனால் தொடர் முயற்சி அதைவிட முக்கியம். மலையேற்றம் என்பது பாதிவரை மலை ஏற்றிவிட்டு ஓய்வுக்காக கீழே இறங்கி திரும்ப ஏறுவது அல்ல. அப்படி ஏறுபவன் குன்றில் கூட ஏற முடியாது. வியர்த்தாலும் மூச்சு வாங்கினாலும் கால்கள் நடுங்கினாலும் மன வலிமையுடன் ஏறுபவன்தான் சிகரம் தொடுகிறான். சிந்தனைக்கு இடைவெளி விட்டு சற்று ஓய்வு கொடுக்கலாம். ஆனால் செயலுக்கு ஓய்வு என்பது வெற்றியை அடைந்த பின்தான். சாதனையாளர்கள் அந்த ஓய்வை கூட தமக்கு கொடுப்பதில்லை. ஓய்வு கொடுத்தால் வெற்றியை யார் தக்க வைப்பது? வெற்றி என்பது ஒருமுறை மட்டுமே வெற்றி அடைவதில் இல்லை. தொடர் வெற்றிதான் வெற்றியை விருட்சமாக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்களும் வெற்றியை அடையலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.